மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் அதாவது இடுப்பு சதையை குறைக்கிற பயிற்சி. இடுப்பு சதையும் குறையும், இடுப்புக்கு நல்ல லூப்ரிகேட் ஆகும், அதாவது இடுப்பு வலியும் போகும். இந்த இடுப்பில் சதை குறைஞ்சாலே நமக்கு இடுப்பு ஸ்லிம் ஆகிடும். இதை உட்காந்துக்குன்னு செஞ்சு காட்டுறேன், படுத்துக்குன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் முதல்ல வார்ம் அப் மாதிரி பண்ணிங்க. ஒரு 6 முறை வார்ம் அப் மாதிரி பண்ணிக்கின்னு அப்புறம் ஒரு 10 வினாடி 20 வினாடி உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹோல்டு பண்ணுங்கள். 20 வினாடி சிறப்பாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம செய்யும்போது பாருங்கள், கையை இப்படி பின்னால் வச்சுக்கிங்க. பின்னால் வச்சுக்கின்னு இந்த முட்டி இந்த பாகத்தை தொடணும் பாருங்கள். வச்சுக்கிங்க. இந்த கையும் பாருங்கள் நல்லா ஸ்டெப்பாக இருக்கும், பெண்ட் இல்லாமல் ஸ்டெப்பாக. செஸ்ட்டு மாறு உயர்ந்துருக்கணும். இது வார்ம் அப் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா ஸ்டிச்சிங் கட்டி பாருங்கள். இடுப்புக்கு பாருங்கள், இடுப்பு சதை குறையும் பாருங்கள். இப்போ ஹோல்டு பண்ண போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு ஆரம்பத்தில் முட்டி பாதத்தை தொடாது, இவ்வளோ தான் வரும், பரவாயில்ல. இவ்வளோ வந்ததுன்னா பரவாயில்ல. இதை மட்டும் கொஞ்சம் தூக்கும். கையை நீ தூக்கினாலே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். கையை பெண்ட் பண்ணாமல் இப்படி பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு பழக வந்துடும் பாருங்கள். பழக வந்துடும். இந்த பாதத்தில் முட்டி தொடணும். இப்போ நம்ம உட்காந்து செச்சு காட்டோம், படுத்துன்னு பாருங்கள். அருமையான பயிற்சி. உங்களுக்கு இடுப்பு சதை குறையும், நல்லா லூப்ரிகேட் ஆகிறதுனால இடுப்பு வலி போயிடும், பேக் பெயின் கூட போயிடும். அதனால் சுவிட்சிங்க பாருங்கள். அதாவது எந்த பக்கம் கால் தரைக்கு போகுதோ மறுபக்கம் ஆப்போசிட்டில் பார்க்கணும். கழுத்தை திருப்பி ஆப்போசிட்டில் பார்க்கணும். உங்களுக்கு ஷோல்டரை தூக்காமல் வந்த வரைக்கும் செய்யுங்க. பாதி வந்தாலும் பரவாயில்ல, செய்யுங்க. இடுப்பு நல்லா சுகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.